வைங்க, இதையா கொண்டு வந்தீங்க, இதுதானா கிடைச்சிச்சு, எப்பவும் இப்படித்தானே, சரி சரி இதையாவது கொண்டு வந்தீங்களே பெரிய விஷயம், அடுத்த முறையாவது ஒழுங்கா பார்த்து கொண்டு வாங்க. இப்படி சொல்லாதீங்கம்மா. ஜஸாக் அல்லாஹ் ஹைரன், அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலி தரட்டும், என்ன ஞாபகம் வச்சு இதை கொண்டு வந்தீங்களே ரொம்ப நல்லா இருக்குது, ஏன் இவ்வளவு விலை கொடுத்து வாங்கினீங்க, வீணாதியா வாங்கிட்டீங்க என்று சொல்ல வேணும்னு சொன்னா அப்படி சொல்லாதே. சொன்னா அடுத்த முறை கொண்டு வரவே மாட்டார். கொண்டு வந்தாலும் இதை விட குறைஞ்ச விலையில கொண்டு வருவார். எப்போ எதை கொண்டு வந்தாலும் சொல்லு, இது பொருத்தம் இல்லை, இது சரியில்லை, இது தரமா இல்லைன்னு சொல்லு. அப்பதான் அடுத்த முறை ஒழுங்கா கொண்டு வருவார். எப்படி அழகான நிம்மதியான குடும்ப வாழ்க்கைக்கு நமது சமுதாயம் காட்டுகிற வழிகாட்டுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையிலும் சரி, குர்ஆனுடைய கண்ணோட்டத்திலும் சரி, நமது வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு 2 பண்புகள் மிக முக்கியமானவை. லஇன் ஷக்கர்தும் லஅஸீதன்னக்கும், நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டால் இன்னும் இன்னும் உங்களுக்கு நான் அதிகரித்து தருவேன். அல்லாஹ்வுடைய வாக்கு. நீங்கள் நன்றியோடு நடந்து கொண்டால் இன்னும் இன்னும் அதிகரித்து தருவேன். வலஇன் கஃபர்தும், நீங்கள் நன்றி கட்ட விதத்தில் நடந்து கொண்டால் என்னுடைய அதாபு மிக கடுமையாக இருக்கும். இது முதலாவது பண்பு, நன்றி சொல்லும் பண்பு, கிரேட்ஃபுல்னஸ். இரண்டாவதாக பணிவு. மன் தவாதா லில்லாஹ் ரஃபஅஹுல்லாஹ், யார் அல்லாஹ்வுக்காக பணிவோடு நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் அவருடைய நிலையை உயர்த்துவான். மதிப்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ஒரு மனைவி தனது கணவனால் அரவணைக்கப்பட வேண்டுமா? இஸ்லாம் சில ஒழுங்குகளை சொல்கிறது. வீட்டுக்கு வருகிற கணவனை வரவேற்க வேண்டும், வாங்க வாங்க என்று வரவேற்க வேண்டும். வீட்டிலே மாலை நேரம் கதவு தட்டப்படுகிறது, யாரு? நான் தான். இனி வர வேண்டியது தானே, உங்க வீடு, வர வேண்டியது. கதவால் வர முடியாதா? ஜன்னலாலாவது வரலாம். இதுக்கெல்லாம் இந்த நாள் நான் வந்தா திறக்கணும், சரி வரவேற்பு, உரிமையோடு வரவேற்கிறார்களாம். என்ன நினைக்கிறார்? அடி அங்கே போனால் வரவேற்பு, இங்கே போனாலும் வரவேற்பு, எல்லா இடத்துலையும் வரவேற்பு, நம்ம வீட்டில் மாத்திரம் ஏன் இந்த அளவு கோல்ட் ரிசப்ஷனாக இருக்குது? இங்குதான் நாம் தவறு விடுகிறோம், நல்லெண்ணத்தோடு தவறு விடுகிறோம். கணவன் வரும்போது வரவேற்க வேண்டும், சந்தோஷமாக வரவேற்க வேண்டும், அன்போடு வரவேற்க வேண்டும். எத்தனை பேர் கணவன்மார் வீட்டை விட்டு செல்லும் போது வழி அனுப்புவதற்காக தலைவாசல் வரை சென்று ஃபீ அமானில்லா, அல்லாஹ்வுடைய காவல், போய் வாருங்கள். அன்றைய ஆரம்பகால இஸ்லாமிய பெண்மணி சொன்னது போல, இத்தகில்லாஹ ஃபீனா, கணவரே, தொழிலுக்கு செல்பவரே, உழைக்க செல்பவரே, எங்களுடைய விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வலா துதைம்னா இல்லல் ஹலால், ஹலாலை சம்பாதித்து ஹலாலை மாத்திரம் எங்களுக்கு உணவாக தாருங்கள் என்று சொல்லி அனுப்புகிற எத்தனை பெண்மணிகள் இந்த சமூகத்தில் இருக்கிறார்கள். அந்த பெண்மணிகள் உருவாகிவிட்டால் வீடு சுவர்க்கமாக மாறும். சகோதரர்களே சகோதரிகளே, மறுமைக்கு முன்னால் சுவனத்தை இந்த உலகத்தில் அனுபவிப்போம். கணவனுக்கு சொல்ல வேணும், உழைங்க, சம்பாதிங்க, ஹலாலை மட்டும் தேடிக்கொண்டு வந்து எங்களுக்கு உணவாக தாருங்க, வேறு எதுவும் எங்களுக்கு வேண்டாம். சந்தோஷம் வரும், ஓடி வரும், நாடி வரும். எம்மை பின்னால் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவும் துரத்தும். இல்லாத போது இன்றைக்காவது அதை வாங்கிட்டு வாங்க. எத்தனை நாள் தான் சொல்றேன், எப்படியாவது வாங்கிட்டு வாங்க. ஒவ்வொருத்தனும் வாங்கிட்டு வரத்தானே செய்யறான், ஏன் உங்களால் மட்டும் முடியாதுன்னு சொன்னா ரொம்ப இறுக்கத்தோடு போறாரு. வார நேரமே நடுங்கி கொண்டு வராரு. ஏனண்டா சொன்ன பொருளை வாங்க முடியல. வரும்போது வாங்க, சந்தோஷமா வாங்க. அல்லாஹ்வுடைய காவல்ல போய் வந்துட்டீங்களா? ஏதாவது பிரச்சனைக்கு முகம் கொடுத்தீங்களா? ஹலால் ஹராம் பிரச்சனை வந்துச்சா? வட்டியோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்துச்சா? மார்க்க முரணான பிரச்சனை முகம் கொடுக்க வேண்டி வந்துச்சா? அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் என்று வரவேறுங்க. சுபஹானல்லாஹ், வீட்டில் சந்தோஷம் ஓடி வரும். எதுவும் தேவையில்லை, பிஸாவும் தேவையில்லை, பர்கர் பண்ணும் அவசியம் இல்லை, சம்மரினும் தேவையில்லை, மாஜரினும் தேவையில்லை. சந்தோஷம் வீட்டில் நிரம்பி வழியக்கூடிய நிலை வரும். சகோதரர்களே சகோதரிகளே, இன்னொரு விஷயத்தை நான் சகோதரிக்கு சொல்ல விரும்புகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பளிப்புகளை பகிர்ந்து கொண்டு அன்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். அன்பளிப்பு, கணவன் மனைவிக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும், மனைவி கணவனுக்கு அன்பளிப்பு கொடுக்க வேண்டும். உங்களுக்காக நான் இந்த பொருளை வாங்கி வைத்திருக்கிறேன், உங்களுக்கு விருப்பமான ஒரு பொருளை இன்று நான் உங்களுக்கு அன்பளிப்பு செய்ய போகிறேன். இன்று மேனர்ஸ், எட்டிகெட்ஸ், கர்ட்டசி இவையெல்லாம் யாரோ சொல்லித்தர வேண்டிய விஷயமா போச்சு. நான் அண்மையில் சகோதரர் ஃபெரோஸ் கான் அவர்களுக்கு தெரிந்த ஒரு முஸ்லிம் அல்லாத சோடியை பார்த்தேன்.
எனக்கும் கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது. நான் அந்த சோடியோடு பேசிக்கொண்டிருந்தேன். அவர் ஒரு கல்வியலாளர். கணவனும் மனைவி வந்திருந்தார்கள், முஸ்லீம் அல்லாதவர்கள், இலங்கைக்கு. கணவர் என்னோடு பேசிக்கொண்டிருந்தார். ரொம்ப பிஸியாக இருக்கிறேன் என்று சொன்ன போது மனைவி சொன்னார், அவர் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் குடும்பத்தோடு ரொம்ப பிணைப்பாக, ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறார் மனைவி சொல்கிறார். அப்போது கணவர் சொல்கிறார், ரொம்ப தேங்க்ஸ், உங்களுக்கு ரொம்ப நன்றி என்று. எனக்கு முன்னால் மனைவி கணவனை பற்றி சொல்ல, கணவன் மனைவிக்கு சொல்றார், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி என்று. நானும் அப்படி வர சொன்னதில்லை. துவா செய்திருக்கிறோம், அல்லாஹ் உங்களுக்கு பரக்க செய்யட்டும், அல்லாஹ் தாலா நல்ல கூலியை தரட்டும், நல்ல ஆயுத தரட்டும், ஜஸாக்கல்லாஹ் ஹைரன் என்று. ஆனால் இப்படி ஒரு ரொம்ப ஃபோமலாக மனைவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் என்று சொன்னது பார்த்தது முதல் தடவை தான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தன்னுடைய கணவன் பால் தேவையுள்ள நிலையிலும் ஒரு பெண் தன்னுடைய கணவனுக்கு நன்றி சொல்லாத போது மறுமையில் அந்த பெண்ணை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். இந்த சுன்னா எங்கே போய்விட்டது? ஏன் இப்படியான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான சுண்ணாக்களை வீட்டு வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில், சமூக உறவுகளில் பேண வேண்டிய அற்புதமான இந்த ஒழுக்க பண்பாடுகளை நாம் பேண தவறி இருக்கிறோம்? சகோதரர்களை சிந்தித்து பார்க்க வேண்டும். நேரத்தை கவனத்தில் கொண்டு எனது உரையை நிறைவு செய்ய வேண்டி இருக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில் மாத்திரமல்ல, பெற்றோர் பிள்ளைகளுக்கு மத்தியில், பிள்ளைகள் பெற்றோர் மத்தியில், உற்றார் உறவினர்கள் மத்தியில், அண்டை அயலவர் மத்தியில் எல்லாம் பேண வேண்டிய அற்புதமான பண்பாடுகளை, ஒழுக்கங்களை கற்றுத்தருகிற மார்க்கம் இஸ்லாம். இவற்றை பேண முடியும் என்றிருந்தால் மாஷா அல்லாஹ், வீட்டில் நிம்மதி, நாட்டில் நிம்மதி, உலகத்தில் நிம்மதி, உலகம் தொலைத்து விட்ட அந்த அமைதியும் நிம்மதியும் எல்லா இல்லங்களையும் உள்ளங்களையும் தேடி நாடி ஓடி வரும். அதற்கு ஒரே வழி எமது உள்ளத்தின் தாயகமான அந்த விண்ணோடு, அந்த வகையோடு, அந்த இறை வழிகாட்டலோடு, அந்த இறை நம்பிக்கையோடு தொடர்பு கொண்டவர்களாக, அந்த ஆன்மீக உள்ளம் படைத்தவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அந்த ஈமானிய உள்ளம் வந்துவிட்டால் நிச்சயமாக நமக்கு மனநிறைவு வரும், சந்தோஷம் வரும். அனைத்துக்கும் மேலாக வல்ல ரப்புல் ஆலமீன் நமது நிலையான நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை சலாமன் சலாமா, அமைதி அமைதி, சந்தோஷம் சந்தோஷம் என்ற அந்த வாழ்க்கையை அமைத்து அருள் புரிவான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அந்த வகையில் நம் அனைவருடைய முயற்சிகளும் ஏற்று கபூல் செய்வானாக. நமக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிம்மதியை தருவானாக, சந்தோஷத்தை தருவானாக. நமது குடும்ப வாழ்க்கையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிறைவை தந்த அருள் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். உலகத்திலே வாழும் போது உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல் மரணித்தால் சுவர்க்கம் கிடைக்குமா? அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் காரணமாக ஒரு மனிதர் தனது வாழ்க்கையில் நிம்மதியை இழந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு சுவனத்தை வழங்க போதுமானவன். சில போது ஒரு மனிதர் வாழ்க்கையிலே ஏற்பட்ட கஷ்ட நஷ்டங்களின் காரணமாக, பிரச்சனையின் காரணமாக உள்ளத்திலே அமைதியை இழந்தவராக இருப்பார். அந்த ஒரே காரணத்துக்காக அவர் சுவனம் நுழைய மாட்டார் என்று எவருக்கும் சொல்ல முடியாது. சில போது அவர் உள்ளத்தில் அமைதியை இழந்து இருந்த ஒரே காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவரை பொருந்தி கொண்டு அவருக்கு சுவனத்தை வழங்கலாம். நான் என்ன சொன்னேன் என்றால், ஒருவர் கவலைகளோடு இருந்தாலும், பிரச்சனைகளோடு இருந்தாலும், வாழ்க்கையில் நெருக்கடிகளோடு இருந்தாலும் அவற்றையெல்லாம் பொறுத்து கொண்டு அல்லாஹ்வுக்காக வாழ்கிற போது, பொறுமையோடு வாழ்கிற போது, சகிப்புத்தன்மையோடு வாழ்கிற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு மறுமையின் மேலான சுவர்க்கத்தை வழங்க முடியும். ஒரு பொருளை தனக்கு பிடிக்கவில்லை என்றால் முகத்தை சுளிப்பது சரியா? அதிகமான கணவன்மார்கள் இதை செய்கிறார்கள். அதிகமான மனைவிமார்களும் அதை செய்கிறார்கள் என்று நான் சேர்த்துக்கொள்கிறேன். ஒரு பொருளை தனக்கு பிடிக்கவில்லை என்றால் முகத்தை சுளிப்பது சரியா? அதிகமான கணவன்மார்கள் இதை செய்கிறார்கள், அதிகமான மனைவிமார்களும் இதை செய்கிறார்கள். கணவனாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பரம் புரிந்துணர்வு தேவை, மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், விட்டுக்கொடுப்பு தேவை, சகிப்புத்தன்மை தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறார்கள், மா ஆபன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாமன் கத்து. நபி அவர்கள் எப்போதும் எந்த உணவையும் குறை சொல்ல மாட்டார்கள். இந்த சுன்னத்தை இன்ஷா அல்லாஹ் நாளை முதல் ஹயாத்தாக்குவோமா? நபி அவர்கள் எந்த உணவையும் குறை சொல்ல மாட்டார்கள்.
கொஞ்சம் உப்பு அதிகமா, கொஞ்சம் உரப்பு அதிகமா, கொஞ்சம் சாப்பாடு வழமைக்கு மாற்றமா சமையல் அமைந்து விட்டதா, ஓ உலக மகா யுத்தம் ஒன்றை பிரகடனம் செய்வார்கள் கணவன்மார். அது கணவன்மாரோட வேலை. ஆனா வாங்கி வர சொன்ன பொருளை மனைவி எதிர்பார்த்தது போல் வாங்கி வராத போது முகத்தை சுளித்துக் கொள்கிற எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள். எனவே இது ஆண் பெண் சம்பந்தப்பட்ட விவகாரம் அல்ல. ஆணோ பெண்ணோ மனிதர்களிடம் பண்பாடு இல்லாத காரணத்தினால், இஸ்லாம் சொல்கிற குண ஒழுக்கங்கள் இல்லாத காரணத்தினால் இப்படியான பிரச்சனைகள். நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். இப்போது உலகத்திலே விவாகரத்து ரொம்ப அதிகம், மனமுறிவு ரொம்ப அதிகம். இலங்கையில் கூட முஸ்லிம் தனியார் சட்டம் நடைமுறையில் இருக்கிறது, முஸ்லிம் பர்சனல் லோ. காலிமார்களிடம், இந்த முஸ்லிம் நீதிபதிகளிடம் கேட்டால் மனமுறிவு நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டு போகிறது. அதற்கான காரணம் என்ன தெரியுமா? அற்பமான காரணம். இந்த பெண்ணுக்கு ஒழுங்கா சமைக்க தெரியாது. கல்யாணம் முடிக்கிறது சமைக்கிறதுக்கா? அப்போ ஒரு ஹவுஸ்மேடை வச்சு கொள்ளலாமே. இன்றுதான் ஆண்கள் இருக்கிறார்களே நன்கு சமைப்பவர்கள். இப்படி சொல்லிதான் மலேசியாவில் ஒரு பிரச்சனையே வந்துட்டு. ஏன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்ல இன்று நல்ல அருமையாக உணவு சமைப்பவர்களாம் யாரு? இப்போ நான் கூட நேற்று இந்த நாள் வந்து பார்க்குறேன், சாப்பிட போகிற இடங்கள்லாம் அதிகமாக ஆண்கள் தான் நிற்கிறார்கள் குக்காக. உள்ளே பெண்கள் இருக்கிறார்கள் எனக்கு தெரியாது. எனவே சமைப்பதற்காகத்தான் பெண் என்று இருந்தால், மனைவி என்று இருந்தால், இன்று மனைவி என்று ஒருவர் அவசியம் இல்லை. அற்பமான காரணங்களுக்காக ஆண்களும் சரி பெண்களும் சரி மனமுறிவை பெறுகின்ற நிலை உருவாக்கி விடுகிறது. அற்பமான காரணங்கள் தான் மனமுறிவுக்கு காரணமாக கூட அமைந்து விடுகிறது. எனவே எடுத்ததுக்கெல்லாம் முகத்தை சுளிக்கிற இந்த தன்மை கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்லணும். கணவன் முகத்தை சுளிக்கிறாரா, அதை பாசிட்டிவா பாருங்க. உரிமையோட சுளிக்கிறாரு. யாரிடம் போய் அவர் சுளிக்கிறது? மனைவி கோவப்படுறாரா, இது ஏன் கொண்டு வந்தீங்க, அதை பாசிட்டிவா பாருங்க. யாரிடம் போய் தான் அந்த அம்மா தன்னுடைய கோவத்தை காட்டுறது? யாராவது இருக்கிறாங்களா காட்டுறதுக்கு? எனவே அவ கோவப்படும் போது சந்தோஷப்படுங்க, உரிமையோட கோவப்படுறான்னு சொல்லி. கணவன் மனம் சுளிக்கும் போது நான் சமாளிக்கிறதுக்காக சொல்லலை, இதான் உண்மை. போலியாக நீங்கள் சிரிப்பதை விட உண்மையாக கோவப்படுங்கள், அதில் சந்தோஷம் இருக்கிறது. உதாரணமாக சாப்பாட்டில் உப்பு இல்லை, உப்பு இல்லாத பண்டம் குப்பையில் என்று சொல்வார்கள். சாப்பிட முடியாது, நல்லா இருக்கு சாப்பாடு என்று சொல்லாதீங்க, அது போலித்தனம். சொல்லுங்க, என்னம்மா நடந்துச்சு, உப்பு இல்லாமல் இருக்குது, என்ன பண்ணுவோம், கொஞ்சம் உப்பு தாரீங்களா, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்வோமா, அப்படி உண்மையைத்தான் சொல்லணும். எனவே உண்மையான உறவு வர வேண்டும், போலியானதல்ல. இன்று சொல்லிக் கொடுக்கிறார்கள். கணவனை திருப்திப்படுத்துவது எப்படி, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த். எனவே இவர்கள் படித்துட்டு போய் அப்படி மகிழ்விக்கிறார்கள். இது போலியானது. மனைவியை மகிழ்விப்பது எப்படி, அதற்கான டிப்ஸா சொல்லிக் கொடுக்கிறார்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் சரி வராது. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும், அது தூய்மையாக இருக்க வேண்டும். எனவே முகத்தை சுளிப்பதை கூட நாங்கள் உடன்பாடாக பார்க்கலாம், அதற்காக சுளிக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. மனைவி கணவனுக்கு நன்றி கூறுவது போல கணவனும் மனைவிக்கு நன்றி கூறுவது மிக மிக அரிது. சமைத்த உணவு நன்றாக இருக்கிறது என்று ஒரு பேச்சுக்கு சொன்னாலே மனைவிமார்கள் மிகவும் சந்தோஷப்படுவார்கள். நீங்க சொல்றதுக்கு முன்னாலே நான் சொல்லிட்டேன். அதாவது கணவன்மாருக்கு நன்றி சொன்னாலும் கணவன்மார் மனைவிமாருக்கு நன்றி சொல்றதில்லை என்ற குற்றச்சாட்டு. நான் நினைக்கிறேன் பரஸ்பரம் இந்த தவறு நடக்கிறது. கணவன்மார் மனைவிமாருக்கு நன்றி சொல்வதும் குறைவாக இருக்கிறது, மனைவிமாரும் மனம் விட்டு கணவன்மாரை பாராட்டுவது ரொம்ப குறைவாக இருக்கிறது. சமைத்த உணவை நன்றாக இருக்கிறது என்று சொல்கிற கணவன்மார் நிறைய பேர் இருக்கிறார்கள், இல்லாமல் இல்லை. அப்படிப்பட்டவர்களாக நாம் அனைவரும் மாற வேண்டும், மனம் விட்டு சொல்லுவோம். நபி அவர்களுடைய ஒரு முக்கியமான சுன்னத், ஒருவரை நேசித்தால் வாய் திறந்து சொல்ல வேண்டும், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ், சகோதரரே அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நேசிக்கிறேன். சொல்ல வேண்டும், சகோதரரே அல்லாஹ்வுக்காக உங்களை நான் நேசிக்கிறேன். நேற்று ஒரு சகோதரரை பார்த்தேன், இங்கு அவர் இருப்பதாக தெரியவில்லை. நேற்று நிகழ்ச்சி முடிவடைந்து இறுதியாக என் பக்கத்தில் வந்து சொன்னார், நான் அல்லாஹ்வுக்காக உங்களை சந்திப்பதற்காக வந்தேன் என்று. நான் அவரை இதுக்கு முன்பு பார்த்ததில்லை, இங்கும் அவர் தெரியவில்லை.
பிறகு நான் அவரை பக்கத்தில் அழைத்து அல்லாஹ்வுக்காக என்னை பார்க்க வந்தீர்கள் என்று சொல்கிறீர்கள், அல்லாஹ்வுக்காக என்னை நேசிக்கிறீர்களான்னு கேட்டேன். அதைத்தான் நான் சொல்ல வந்தேன். அல்லாஹ்வுக்காக நான் உங்கள் மீது அன்பு கொண்டிருக்கிறேன், அதனால்